எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. 2281வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கும்படியாக, அந்த வேலையில நல்ல வருமானங்கள் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். அதே வேளையில ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக ஒரு குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். ரட்சிக்கப்படாத குடும்பத்தில 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த வேலை செய்கிற பருவம் வரும்போது 2 பேருமே வேலை செஞ்சாங்க. அதுல ஒருத்தர் இயேசுவை புதிதாய் ஏற்றுக்கொண்டவர். அவர் தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். மற்றொருவர் உலக வேலை செய்து கொண்டிருந்தார். இயேசுவை அதிகமாய் அறிந்ததில்லை. அவருக்கு அதிகமான வருமானம் வந்தது. ஆனால் அந்த வீட்டில் அந்த வருமானம் பல செலவுகள் ஆகி கடன்ல இருந்தது. அதே வேளையில இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த நபருக்கும் கொஞ்சம் வருமானம் தான் வந்தது. ஆனால் அவர்களுடைய தாயார் சொன்னாங்க, என்னுடைய இளைய பையன் வாங்கின வருமானத்துல ஒன்றும் மிச்சம் வரமாட்டுக்க, மூத்த பையன் வாங்கின சொற்ப வருமானத்துல அது நிறைவா இருக்கிறதே என்று சொன்னார்கள். வேதத்துல கூட பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அதாவது அநியாயமாய் வந்த வருமானம், நியாயமாய் வந்த வருமானம். இன்றைக்கு நமக்கு வருகின்ற வருமானங்கள்லாம் அநியாயமா வருதா இல்லைன்னா நியாயமா வருதா? சற்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்குமே நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையின் மூலமாக தம்முடைய வாழ்க்கையை நடத்தவும், எதிர்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சேமித்து வைக்கவும் கர்த்தர் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாமுக்கும் கர்த்தர் நல்ல வேலையை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வேலையை கொடுத்தார். இன்றைக்கும் ஒவ்வொருவருக்குமே நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வேலையை நம்ம 8 மணி நேரம் வேலை செய்து அதுல வருகின்ற நியாயமா வருகின்ற அந்த வருமானத்தை வாங்கும்போது அதுதான் வேதம் சொல்கிறது உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக மக்கள் எடுத்துக்கிட்டா, ஏதாவது வருமானம் வரணும், எப்படியாவது வரணும் சொல்லி அவங்க ஆஸ்தியை சேர்க்கிறாங்க. கடைசியில் அந்த ஆஸ்தியை அவங்களால அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. காலத்துல ஒன்றுமே இல்லாமல் இருந்த போது இருந்த சமாதானம் சந்தோஷத்தை விட இப்ப அதிகமா இருந்தாலும் சமாதான சந்தோஷம் இல்லை, பயந்து பயந்து ஜீவிக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிற வேலையில உண்மையாய் பிரயாசப்பட்டு வேலை செய்து அது கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் சரிதான், அந்த வருமானம் நியாயமா வருகிறதா என்று பாருங்க. அநியாயமா வந்த வருமானம் நமக்கு வேண்டாம். அன்றைக்கு சகைவு என்ற மனிதனை பார்க்கிறோம். இயேசு அந்த மனிதனுடைய வீட்டுக்குள் வந்த உடனே அதுக்கு முன்பதாக போகின்ற வழியிலேயே அவன் சொல்கிறான், நான் யார்ட்டையாட்டும் அநியாயமா வாங்கியிருந்தா நான் நாளத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். பாருங்க, இயேசு அந்த மனிதனுக்குள்ளாக அந்த மனிதன் உள்ள வீட்டுக்கு போகும்போது அவன் மனம் திரும்பி இருக்கிறான். ஆனா இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தருக்காக இருக்கிறோம். நம்முடைய வருமானம் எப்படி வருது? அந்த கொஞ்சம் வருமானத்துல நிம்மதி இருக்கா? கொஞ்சம் வருமானத்துல நம்ம சேமித்து வைக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கலையே அப்படின்னா உங்கள்கிட்ட ரொம்ப கணக்கு கேட்க மாட்டார். யார்கிட்ட எந்த அளவுக்கு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு கணக்கு கேட்கப்படும். எனவே உங்களுக்கு கிடைக்கின்ற அந்த வருமானம் நியாயமா வருகிறதா என்று பாருங்க. கர்த்தர் உங்கள் வருமானத்தை ஆசீர்வதிப்பாராக.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறீர். அந்த வேலையில நாங்கள் பிரயாசப்பட்டு நல்ல வேலை செய்து அதுக்குரிய வருமானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநியாயமாய் எங்களுக்கு எதுவும் வரக்கூடாது ஆண்டவரே, நியாயமாய் வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுங்க ஆண்டவரே. ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனை கொடுப்பீராக. வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு காணப்படுகிற மன அழுத்தங்கள், தேவையற்ற ஒரிகள் முற்றிலும் மாறட்டும். சமாதானத்தோடு வேலை செய்ய உதவி செய்யுங்க. நாளை நடைபெறுகின்ற ஆராதனைக்கு எல்லா விசுவாச மக்களும் குடும்பமாய் தங்களுடைய சபையில சேர்ந்து தேவனை மனதார நன்றி சொல்லி துதிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்கள் சபையோடு இணைந்து கர்த்தருடைய வேலையை செய்ய உதவி செய்யுங்க. குறிப்பாக எல்லா வாலிபர்களும் அவர்களுடைய சபைக்கு சென்று தேவனை ஆராதிக்கட்டும். இயேசுவே, தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவுகூர்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு உயர்வை கட்டளையிடுகிற நான் ஜெபிக்கிறேன். தேவ பிரசனம் இந்த நாளில் நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து மொழியை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன்